எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான வானிலை அப்டேட். ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சோ அடுத்த சில நிமிடங்களுக்கு கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். முதல்ல இந்த கனமழை எச்சரிக்கையோட முக்கியமான டீடைல்ஸ் என்னென்னு பாத்துரலாம். இந்த கனமழை எப்ப ஆரம்பிக்குதுன்னா, நாளைக்கு, அதாவது ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து. அது மட்டும் இல்ல, இது 1-2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 4லிருந்து 5 நாளைக்கு நீடிக்கும்னு சொல்றாங்க. சோ அடுத்த சில நாட்களுக்கு நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சரி, திடீர்னு ஏன் இப்போ இந்த மழை வருது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணம் என்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மழைக்கு முக்கிய காரணமா சொல்றது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். சிம்பிளா சொல்லணும்னா, வளிமண்டலத்தோட கீழ்ப்பகுதியில ஒரு சுழற்சி உருவாகி இருக்கு. அதுதான் இப்போ இந்த சீரற்ற வானிலையை உருவாக்கி நமக்கு மழையை கொண்டு வருது. பாருங்க, இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். முதல்ல இந்த வளிமண்டல சுழற்சி ஃபார்ம் ஆகுது. அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெற்று ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறுது. இது நடந்த உடனேயே அதோட விளைவா நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்குது. சரி, இந்த மழை எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? வாங்க இப்போ அத பத்தி பார்க்கலாம். முதல்ல எங்கெல்லாம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்கன்னு பாத்திரலாம். ஓகே, லிஸ்ட் கொஞ்சம் பெருசு, கவனமா கேளுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள், அதாவது நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், இங்கெல்லாம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தென் தமிழக மாவட்டங்களான தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலும் நல்ல மழை இருக்கும். இது மட்டும் இல்லாம மதுரை, நாகை, பெரம்பலூர், திருச்சி, ஈரோடு இந்த மாவட்டங்களையும் கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. சரி, கனமழையை பத்தி பார்த்தோம். இப்போ மிதமான மழை எங்கெல்லாம் பெய்யும்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டோட மத்த பல மாவட்டங்கள்லயும், அது கூடவே புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள்லயும் விடாம மிதமான மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. சரி, வெறும் மழை மட்டும்தானா? இல்ல, அது கூடவே இன்னும் சில வானிலை மாற்றங்களும் வரப்போகுது. வெப்பநிலை, பனிமூட்டம்னு சில விஷயங்கள் இருக்கு. குறிப்பா அடுத்த 2-3 நாளைக்கு டெம்பரேச்சர் நார்மலா இருக்கிறத விட 2-3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையுமா. அதனால குளிர் கொஞ்சம் அதிகமாவே தெரியும். அதுக்கேத்த மாதிரி ரெடி ஆயிக்கோங்க. அட, இத கேளுங்க. சென்னையிலையும் மத்த கடலோர மாவட்டங்கள்லயும் காலையில ஊட்டி, கொடைக்கானல்ல இருக்கிற மாதிரி பயங்கரமான பனிமூட்டம் இருக்கும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, சென்னையில ஊட்டி மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த அப்டேட்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பா நம்ம மீனவ நண்பர்களுக்கான ஒரு எச்சரிக்கை. சோ எல்லாருக்கும் வர்ற ஒரு கேள்வி, இப்போ இருக்கிற நிலைமையில மீனவர்கள் கடலுக்கு போகலாமா கூடாதா? பதில் ரொம்பவே சிம்பிள். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா வேண்டாம். கண்டிப்பா கடலுக்கு போக வேண்டான்னு ரொம்ப கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றாங்கன்னா, மன்னார் வளைகுடா அப்புறம் தென் தமிழக கடலோர பகுதிகளில் காத்தோட வேகம் மணிக்கு 45லிருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குமா. சில நேரங்கள்ல 65 கிலோமீட்டர் வேகத்தை கூட தொடலான்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஆபத்தான வேகம். அதனாலதான் அந்த பகுதிகளுக்கு போக வேண்டாம்னு சொல்றாங்க. ஆக இந்த வானிலை மாற்றங்களை எதிர்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா? தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கோங்க. ரொம்ப கவனமா இருங்க, பாதுகாப்பா இருங்க.